So very happy morning to all students. Today we are going to see the 7th chapter company accounts. So with that, under subscription today we are going to see. So exercise number 2, page number 257. Then what is mean by under subscription means, suppose the company issued 10,000 shares, the public can from the public receive application for only 9,000 shares means is called it as under subscription. கம்பெனி வந்து ஒரு 10,000 ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, ஆனால் பப்ளிக்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வந்தது 9,000 கேட்டு தான் பப்ளிக்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ நம்ம பப்ளிக்கிட்ட இருந்து கேட்ட இஷ்யூ பண்ணக்கூடிய ஷேர்ஸை காட்டிலும் பப்ளிக்கிட்ட இருந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வந்த ஷேர்ஸ் வந்து குறைவாக இருக்கும் பட்சத்தில் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஏற்கனவே கம்பெனி ரூல்ஸ் படி மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணாமல் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா கம்பெனி வந்து அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸே பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு ஸோ இப்போ 10,000 ஷேர்ஸ் கேட்டிருக்கோம் அப்படின்னா கம்பெனிகிட்ட இருந்து பப்ளிக்கிட்ட இருந்து அட்லீஸ்ட் 9,000 ஷேர்ஸ் கேட்டாவது ரெஸ்பான்ஸ் வந்திருக்கணும். அதாவது 90% மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணாதான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த கம்பெனி கேன் அலாட்டட் ஷேர்ஸ். ஸோ அந்த மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் 90% இல்லை அப்படின்னா என்ன செய்ய முடியாது அப்படின்னா அந்த கம்பெனி வந்து அலாட் பண்ண முடியாது. அப்படி கம்பெனி மீறி அலாட் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து இர்ரெகுலர் அலாட்மெண்ட்னு சொல்லிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஸோ அதனால ஒரு கம்பெனி பப்ளிக்கிட்ட கேட்கக்கூடிய ஷேர்ஸ்ல 90% இருந்து ரெஸ்பான்ஸ் வந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அலாட்மெண்ட்டே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வருகின்ற சமயத்தில் குறைவாக வருகின்ற சமயத்தில் அதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்றோம். ஸோ உங்களுடைய புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் நம்பர் 2 பேஜ் நம்பர் 257ல ஸோ சம்பத் கம்பெனி issued 25,000 shares at rupees 10 per share, payable rupees 3 on application, rupees 4 on allotment, rupees 3 on first and final call. The public subscribed for 24,000 shares. So இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,000 ஷேர்ஸ் வந்து கேட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ பப்ளிக் இருந்து வந்தது பார்த்தீங்க அப்படின்னா 24,000 ஷேர்ஸ் கேட்டு தான் வந்திருக்கு. ஸோ அப்போ இஷ்யூ பண்ண ஷேர்ஸை காட்டிலும் ரிசீவ் பண்ண ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக வந்திருக்கு. ஸோ அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்கிறோம். ஸோ அப்போ என்ன செய்யறது அப்படின்னா, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் மல்டிப்ளையிங் 25,000 வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணுறதை விட இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 24,000 வச்சு நாம மல்டிப்ளை பண்ணி சம்மு போடணும், அவ்வளோதான். வேற ஒன்றுமே சேஞ்சஸ் இல்லை. ஸோ ஜேர்னல் என்ட்ரிலேயோ எதுலையுமே எதுவும் சேஞ்சஸ் இல்லை. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் இஷ்யூ பண்ணதை காட்டிலும் ரிசீவ் பண்ண அப்ளிகேஷன் வந்ததை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனுடைய கால்குலேஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ஷேர்ஸ் வந்து பப்ளிக்கிட்ட நம்ம கேட்டிருக்கோம். ஒரு ஷேரோட வேல்யூ 10 ரூபாய். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் 3, ஸோ அலாட்மெண்ட் 4, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 3. ஸோ 3 + 4 7, 7 + 3 வந்து 10, 7 + 3 வந்து 10. ஸோ த பப்ளிக் சப்ஸ்கிரைப்டு ஃபார் 24,000 ஷேர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ 10 ரூபா ஷேரை 10 ரூபாய்க்கு தான் வைக்கிறோம். ஸோ அப்போ அது வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர் அட் பாரு. ஸோ 25,000 ஷேர்ஸ்ல 24,000 ஷேர்ஸ் தான் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். The directors allotted all 24 shares and received the money due for necessary journal entry. So இப்போ ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஸோ ஹெட்டிங் போட்டுக்கோங்க, இந்த புக்ஸ் ஆஃப் சம்பத், இந்த புக்ஸ் ஆஃப் சம்பத். ஸோ டேட்டு, பர்டிகுலர்ஸு, எல்எஃப், டெபிட்டு, கிரெடிட்டு, டேட்டு, பர்டிகுலர்ஸு, எல்எஃப், டெபிட்டு, கிரெடிட்டு. ஸோ bank account debtor to share application. This is for application money received. This is for application money received. Bank account debtor to share application account 72,000. So இந்த 72,000 பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எவ்வளவு ஷேர்ஸ் 24,000 ஷேர்ஸ். ஸோ இங்க 24,000 இன்டூ ஸோ அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து 3 rupees இன்டூ 3. ஸோ நம்ம என்ன எடுக்கக்கூடாது அப்படின்னா இந்த 25,000 எடுக்கக்கூடாது, 25,000 ஷேர்ஸ் எடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன செய்யணும், இந்த 24,000 வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ பேங்க் அக்கவுண்ட் டெப்டார்
to share application account 72,000. That is 24,000 into application cost 72,000. So in bracket narration share application money received. This is for share application. Then second journal entry, share application amount should be transferred to share capital. So share application account debtor to share capital. Share application account debtor to share capital, the same amount 72,000. 72,000 here credit 72,000. Share application transfer to share capital. Share application transfer to share capital. Then அடுத்தது வந்து allotment. So இங்க வந்து allotment எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கறப்ப 4 rupees கொடுத்திருக்காங்க. allotment வந்து 4 rupees. First call வந்து 3 rupees. First and final call வந்து 3 rupees. So அப்ப allotment journal entry. So ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். So allotmentல இருந்து என்ன செய்யணும் அப்படின்னா due amount first காமிச்சிட்டு அடுத்த amount அந்த மாதிரி காமிக்கணும். application amount மட்டும் தான் நமக்கு முதல்ல வரும். So அதுக்கப்புறம் allotment amount due காமிக்கணும். So share allotment account debtor. Share allotment account debtor to share capital. Share allotment account debtor to share capital 96,000, 96,000. So இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 24,000 into, so allotment எவ்வளவு பார்த்திருக்கோம் 4 rupees. Allotment amount வந்து 4 rupees. So 24,000 into 4. 24,000 into 4, 96,000. Share allotment account debtor to share capital 96,000. Then here allotment money received. So bank account debtor to share allotment. Bank account debtor to share allotment account 96,000, 96,000. Share allotment money received. Share allotment money received. Then first and final call money due. So share first and final call account debtor to share capital. Share first and final call account debtor to share capital. Here 24,000. That is final call amount. That is final call amount. The first and final call amount is rupees 3. So 24,000 into 24,000 into 3. 24,000 into 3. 72,000. 72,000. So share first and the final call money due. Then share first and final call money received. So bank account debtor to share first and final call. Bank account debtor to share first and final call 72,000, 72,000. Share first and final call money received. Share first and final call money received. Okay. So இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. So இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றோம். அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். தென் இது வந்து பாத்தீங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இஷ்யூ பண்ண ஷேர்ஸை காட்டிலும் ரிசீவ் பண்ண அப்ளிகேஷன் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்றோம். சப்போஸ் the கம்பெனி வந்து இஷ்யூ 10,000 ஷேர்ஸ், ஆனா பப்ளிக் கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா 12,000 ஷேர்ஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப 2,000 ஷேர்ஸ் வந்து அதிகமா கேட்டு வந்திருந்தது அப்படின்னா அதை தான் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்றோம். ஸோ அப்ப இஷ்யூ பண்ண ஷேர்ஸை காட்டிலும் ரிசீவ் பண்ண அப்ளிகேஷன் கூடுதலாக இருக்கும் பட்சத்துல அதை நாம என்ன சொல்றோம் அப்படின்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்றோம். ஸோ அப்ப இங்க அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன சொல்றோம், இஷ்யூ பண்ண ஷேர்ஸை காட்டிலும் பப்ளிக் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ண அப்ளிகேஷன் குறைவாக வரும் பட்சத்துல அதை நம்ம அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்றோம். அதிகமா இருந்துச்சுன்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்றோம். ஸோ அப்ப இதை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ சில நேரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இப்போ உதாரணத்துக்கு 10,000 ஷேர்ஸ் நம்ம பப்ளிக் கிட்ட இருந்து கேட்டிருக்கோம். ஸோ அவங்க வந்து ரிசீவ் பண்ண அப்ளிகேஷன் வந்து டோட்டல் 12,000 ஷேர்ஸ் கேட்டு வந்திருக்கு அப்படின்னா, ஸோ அந்த 2,000 அப்ளிகேஷனை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஒன்று. இல்லை அப்படின்னா ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்ன்றது. ஸோ அடுத்தது வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆன ப்ரோரேட்டா அலாட்மெண்ட். ஸோ 2 ஆப்ஷன். ஒன்று வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, இன்னொன்று வந்து ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்ன்றது. ஸோ இப்போ இந்த சம்ல என்ன இருக்கு அப்படின்னா ரீஃபண்ட் பண்ற மாதிரி ஒரு ஜேர்னல் வருது, ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 3, பேஜ் நம்பர் 258. ஸோ சரண்யா லிமிடெட் issued 20,000 equity shares of ₹10 each to the public at par. So அப்ப பார்னால என்னது 10 rupees shares 10 rupees தான் சேல்ஸ் பண்றாங்க. So the details of the amount payable on the shares are as follows. So application ₹3 per share.
On allotment, rupees 4 per share. On first and final call, rupees 3 per share. So 4 plus 3, 7, 7 plus 3, 10. So அப்போ 10 ரூபா ஷேர் எவ்வளோக்கு விற்கிறாங்க? 10 rupeesக்கு தான் விற்கிறாங்க. அது வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர் அட் பார். ஸோ எவ்வளவு இஷ்யூ பண்ணுறாங்க? 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் மணி வேர் ரிசீவ்ட் ஆன் 30,000 ஷேர்ஸ். ஸோ இஷ்யூ பண்ணது 20,000, ஆனால் ரிசீவ் பண்ண அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30,000. அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்திருக்கு? 10,000 ஷேர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ 20,000 கேட்டு 19,000 இல்லை 18,000 வந்துட்டுனா அது அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இஷ்யூ பண்ணது 20,000 ஷேர்ஸ், ஆனால் அப்ளிகேஷன் ரிசீவ்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30,000. ஸோ அப்போ இஷ்யூ பண்ணதை காட்டிலும் கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி வாஸ் ரீஃபண்ட். எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி வாஸ் ரீஃபண்ட். ஸோ அப்போ 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸினுடைய அமௌண்ட் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா அடிஷ்னலாக ஒரே ஒரு ஜேர்னல் என்ட்ரி நாம புதுசாக உள்ள வரும் அப்ளிகேஷனுக்கு. ஸோ அப்ளிகேஷனுக்கு நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறப்ப அப்ளிகேஷன் அமௌண்ட் ரீஃபண்ட் வந்துச்சு அப்படின்னா அப்ளிகேஷனுக்கு 3 ஜேர்னல் என்ட்ரி வந்துடும், நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். ஸோ அது பார்ப்போம். ஸோ எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி வாஸ் ரீஃபண்டட் இமீடியட்லி. பாஸ் ஜேர்னல் என்ட்ரி டு ரெக்கார்ட் தி அபவ். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு ரஃப் கால்குலேஷன் போட்டுட்டு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ரிசீவ்டு எவ்வளவு? 30,000. ஒரு அப்ளிகேஷன் காஸ்ட் எவ்வளவு? 3 rupees. ஸோ இங்கே வந்து அப்ளிகேஷன் ரிசீவ்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30,000, ஒரு அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து 3 rupees. ஸோ 30,000 into 3. ஆனால் இஷ்யூ பண்ணது எவ்வளவு? 20,000. இஷ்யூ பண்ணது 20,000. அதை தான் நம்ம இங்கே கால்குலேஷனில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அப்ளிகேஷன் ரிசீவ்டு வந்து 30,000 into 3, 90,000. ஸோ மைனஸ் application issued minus application issued 20,000 into 3. 20,000 into 3, 60,000. 20,000 into 3, 60,000. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது? 30,000ல 20,000 போயிடுச்சு அப்படின்னா 10,000 எக்ஸஸ். ஸோ இந்த 10,000 இன்டூ அப்ளிகேஷன் காஸ்ட் 30,000. ஸோ இதுதான் வந்து ரீஃபண்டு. ஸோ ரிசீவ் பண்ணதுலேருந்து இஷ்யூட நாம சப் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து 10,000 வந்து ரீஃபண்டு. ஸோ இப்போ இதையே நாம ஜேர்னல் என்ட்ரியா போட்டலாம். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ரிசீவ்டுக்கு ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி, அதனால நம்பர் 1 போட்டிருக்கேன். ஸோ இந்த 90,000க்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடுறோம். அடுத்து இந்த 60,000க்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடுறோம். அடுத்து 30,000க்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடுறோம். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ரிசீவ் 90,000க்கு ஒரு ஜேர்னல். பேங்க் அக்கவுண்ட் டெப்டார் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட். பேங்க் அக்கவுண்ட் டெப்டார் டு ஷேர் அப்ளிகேஷன் 90,000. Then transfer entry, share application to share capital வந்து 60,000. Then share application account debtor to bank வந்து 30,000. So இந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரி போடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த புக்ஸ் ஆஃப் சரண்யா டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஸோ ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி பேங்க் அக்கவுண்ட் டெப்டார் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட். பேங்க் அக்கவுண்ட் டெப்டார் to equity share application account. So 90,000. So 30,000 வந்து application receive பண்ணிருக்கோம். ஒரு application cost வந்து 3 rupees. So 90,000. Bracketல application money received. Then second journal entry equity share application account debtor to equity share capital. So இது வந்து transfer entry. So actually issued தான் நம்ம போடணும். So அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 20,000 into 3, 20,000 into 3, 60,000. 20,000 into 3, 60,000. So application money transfer to capital. Then அடுத்தது equity share application account debtor to bank. So this is the third journal entry, refund journal entry நம்ம போட்டிருக்கோம் 30,000. So இது first journal entry 90,000. Then second journal entry 60,000 transfer entry. Then third journal entry 30,000 ஒரு journal entry போடுறோம். So equity share application account debtor to bank account. So 30,000. Then ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா ஸோ நம்ம இஷ்யூடு தான் எடுத்துக்கணும். ஸோ இங்கே இஷ்யூடு எவ்வளவு? 20,000. ஸோ இஷ்யூடு ஷேர்ஸ் வந்து 20,000 இன்டூ ஸோ அலாட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளவு? 4 rupees. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இஷ்யூடு தான் எடுத்துக்கணும். ஏன் இஷ்யூடு எடுத்துக்கிறோம் அப்படின்னா 30,000 அப்ளிகேஷன் வந்திருக்கு.
அதுல 20,000 வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ மீதி இருக்கக்கூடிய 10,000 வந்து என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணிடுறோம். ஸோ ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டார் to equity share capital. Equity share allotment account debtor to equity share capital. So 20,000 into 4, 80,000. 20,000 into 4, 80,000. So this is the allotment money due. Then bank account debtor to equity share allotment account. The same amount should be transferred here in the allotment money received, 80,000. Bank account debtor to equity share allotment account, 80,000. Allotment money received. Then equity share first and final call account debtor. Equity share first and final call account debtor to equity share capital. Equity share first and final call account debtor to share capital. So இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷேர் எவ்வளவு 20,000 equity shares 20,000 into first and final call amount எவ்வளவு 3 rupees. First and final call amount வந்து 3 rupees. So 20,000 into 3, 60,000. 20,000 into 3, 60,000. Equity share first and the final call account debtor to equity share capital, 60,000. Then amount received, bank account debtor to equity share first and final call. Bank account debtor, equity share first and final call on the 60,000. So 60,000. Okay. So இது வந்து என்ன சொல்றோம் under subscription and over subscription பார்த்திருக்கோம். So with that we conclude that. We can see in the next class. So இப்போ வந்து illustration அதே மாதிரி 3 and 4 வந்து 2 and 3 வந்து try பண்ணிரு. Thank you.